சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்று தேதி 14/7/2026. தலைப்பு திருவருட்பா, பகுதி 11. இன்றைய உரையை தொடங்குபவர் விஜயராமன் ஐயா. ஐயா, தங்கள் உரையை தொடங்கலாம் ஐயா. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் தெருட்பெரும் தாய் தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே. இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே. எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே. பொது நடம் புரிகின்ற பொருளே பொது நடம் புரிகின்ற பொருளே. தாய் எனக்கானாய் தந்தையும் எனது சாமியும் சகல சாத்திரத்தின் மேயதோர் ஞான மெய்ப்பொருள் காட்டும் மிக்குயர் குருவும் எற்கானாய் நேயனுமானாய் நீளுலகெல்லாம் நிறைந்தனை நிறைந்தனை என்னுள் காயனக் காய்த்து கனியனக் கனிந்து களித்திடச் சார்ந்த கற்பகமே களித்திடச் சார்ந்த கற்பகமே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, சிவசிவ அன்பே சிவ குழுவை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தெய்வ திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, திருமதி சிவஹேமா அவர்களே, அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருவருட்பாவில் 11வது பகுதியாக நாம் திருவருட்பாவில் இருக்கக்கூடிய பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம். 11 என்றாலே ஏகம், ஏகாதசி என்று சொல்வார்கள். 10 என்பது ஆன்மாவை குறிக்கும், 1 இறைவனை குறிக்கும். ஒன்றாகிய இறைவன் 10 ஆன்மாவில் பூரணமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் 11க்குரிய ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த 11வது திருவருட்பா நிகழ்ச்சியில் வள்ளல் பெருமான் அருளி இருக்கக்கூடிய விளையாட்டு பாடல், பந்து விளையாடல் பாடல் என்று இருக்கின்றது கீர்த்தனை பகுதியில். அதை எடுத்துக்கொண்டு நாம் சிந்திக்கலாம் என்று இருக்கின்றோம். பந்து விளையாடல் என்பது அந்த காலத்திலே பூப்பந்து விளையாடுதல். பெண்கள் 3 பேர், ஒருத்தர் நடுவில், இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் நின்று கொண்டு பூப்பந்தை வைத்து கொண்டு சுழற்றி சுழற்றி எறிவார்கள். கீழே விழுகாமல் 3 பேரும் பிடித்து பிடித்து எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஆடக்கூடிய பூப்பந்து பாடலை வைத்து, பூப்பந்து விளையாட்டை வைத்து, அதில் மூலமாக கடவுள் உண்மையை பற்றியும் ஆன்மாவின் உண்மையை பற்றியும் இந்த மனித வாழ்க்கையினுடைய உண்மையை பற்றியும் அதனால் பெற வேண்டிய பேரின்ப சித்தி பெருவாழ்வை பற்றியும் வள்ளலார் தான் பெற்றுக்கொண்ட செய்தியையும் அந்த பாடல்களே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பாடல் பார்த்தீங்கன்னா, ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று அந்த பல்லவியோட ஆரம்பிக்கின்றது. பாடல்ல முதல் பாடல்ல பார்த்தீங்கன்னா, வாழி என் தோழி என் வார்த்தை கேள் என்றும் மரணமில்லா வரம் நான் பெற்றுக்கொண்டேன். சூழியர் செஞ்சுடர் தோற்றொரு கீழ்ப்பால் தூக்கிசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்றாடுவன் நீயும் உண்ணுதியேல் இங்கே மன்னருள் ஆணை ஆழி கரத்தணிந்து ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று முதல் பாடல் அந்த மாதிரி தொடங்குகிறது. அதாவது பந்து விளையாடுவது என்பது
விளையாட்டு என்பது உலகத்தில் எல்லாருமே நிறைய விளையாட்டுகள் விளையாடுறாங்க. அந்த விளையாட்டுகளால் போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் அந்த மாதிரி நடந்து விடுவதை இப்போ பெரிய பெரிய போட்டிகளில் கூட போட்டியும் பொறாமும் சர்ச்சையும் சண்டையும் போட்டுக்கொள்கின்றதை நாம் பார்க்குறோம் உலக அளவில் கூட. அந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் ஞானம் இல்லாத விளையாட்டாக வெறுப்பு உணர்ச்சியை உண்டாக்கி கோபதாபங்களை உண்டாக்கக்கூடிய விளையாட்டுக்களைத்தான் இன்றைக்கு உலகம் விளையாடி கொண்டு இருக்கின்றது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்றார், விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டு என்றார். விளையாட்டுல கூட ஞானம் விளையணும்ன்றார். அது மெய்யறிவு, அருள் ஞானம் வரணும். அதான் ஞானம் என்றால் எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த அறிவு தான் ஞானம் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். மற்ற அறிவெல்லாம் அறிவே கிடையாது, ஞானமெல்லாம் ஞானமே கிடையாது. அதனாலதான் விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே என்று சொல்கின்றார். அப்படி ஞானம் விளையும் விளையாட்டை விளையாட வேண்டும். இந்த உலகமெல்லாம் விளையாட்டுகளினால் ஞானம் விளைய வேண்டும். ஆனால் ஊனம் விளைந்து ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கின்றார்கள், சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள், போட்டி பொறாமைகளால் நொந்து போகின்றார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால ஞானம் விளையும் விளையாட்டை நமக்கு வள்ளல் பெருமான் இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு அளித்திருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த பாடல்ல ஆடேடி வந்து ஆடேடி வந்து ஆடேடி வந்து ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி வந்து என்று சொல்றார். 4 முறை ஆடேடி வந்து ஆடேடி வந்து ஆடேடி வந்து என்று சொல்றார். எதற்காக அப்படி 4 முறை சொல்றாருன்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 நிலைகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அவைதான் நமக்கு சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வாக்காக வெளிப்படுகின்றது. ஒரு சொல்லாக வெளிவருவது 4 நிலையிலிருந்து தான் வெளிவருகிறது. பிரணவநாத ஜோதி அணு, அதுதான் மனிதனுடைய உண்மை வடிவம். மனிதன் பிரணவநாத ஜோதி அணு வடிவாக இருக்கின்றான். அதுதான் இந்த மனித தேகத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல புருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய முகுளம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல அந்த பிரணவநாத ஜோதி அணுவாக, அருள் ஒளி அணுவாக, அருட்பெருஞ்சோதி அணுவாகவே மனிதன் விளங்கி கொண்டு இருக்கின்றான். மனிதனுடைய சொந்த வடிவம் அதுதான். இந்த தேகம் அனித்தியமானது, அழிந்து போகக்கூடிய, அது நித்தியமான அந்த பிரணவநாத ஜோதி அணு வடிவத்தை, ஆத்ம வடிவத்தை அவன் அறிந்து அதில் இருக்கக்கூடிய அருட்பெரும் சக்தியை, அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் சக்தியை பெற்று அவன் நித்திய தேகத்தோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது. அப்படி அந்த மனித பிறவியில ஞானம் விளைய வேண்டும். ஞானம் விளைய வேண்டும் என்றால் அந்த மனம், அந்த மனத்தினுடைய தன்மை தான் அடுத்து புத்தி, அடுத்து சித்தம், அடுத்து அகங்காரம் என்று 4 இயலாக மாறுகிறது. மனம்தான் அப்படி செயல்படுகிறது. ஒவ்வொரு மனிதனிடத்தில் மனம் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த மனமானது சுத்த நிலையை அடைய வேண்டும். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மனம் அவாவெகுளி மயக்கத்துக்குரியதாக இருக்கின்றது. அதுதான் திருவள்ளுவர் பெருமானும் சொன்னார், அவாவெகுளி மயக்கம் அழுக்காறு இன்னா சொல் இவை 4 இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்கின்றார். அறம்னா அதான். அவாவெகுளி மயக்கம் இல்லாம சுத்த அன்புமயமாக மனிதன் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளுதல் வேண்டும். அதற்குத்தான் அவன் நற்சிந்தனை செய்ய வேண்டும், அல்லது சத் சங்கம் செய்ய வேண்டும், அல்லது சத் விசாரம் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். சத் விசாரம், சத்தாகிய பரம்பொருளை, மேலான அந்த ஆற்றலை விசாரித்து அது நம்மிடத்தில் எப்படி செயலோடு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதன் மயமாகி இந்த உலகத்தில் வாழ பழகுதல் வேண்டும். அதற்கு பேர் சத் விசாரம். அதுதான் சத் சங்கம் என்று சொல்வார்கள். சங்கம் என்றால் பிரணவ ஜோதி அணுவாகிய ஆன்மாவைத்தான் குறிக்கும். அதிலிருந்து அதில் ஆதாரமாக எழுந்து விளங்குவதுதான் சத்தாகிய பரம்பொருள் இறைவன்.
அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படுகின்ற அதைத்தான் சமய மதங்கள் பல்வேறு பெயர்களால் விநாயகர், முருகன், சிவபெருமான், திருமால், பெருமாள், அம்பாள், மீனாட்சி, காமாட்சி, சூரியன், இந்த மாதிரி நிறைய மற்ற புறச்சமயங்கள்ல அந்தந்த சமயங்களுக்குரிய தெய்வமாக அப்படியெல்லாம் விதவிதமாக மூர்த்திகளாக சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். ஒன்றான கடவுளை நேரடியாக அவர்கள் காட்டாமல் தத்துவ கற்பனையால் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த தத்துவ கற்பனையெல்லாம் கடந்து இறைவன் நம்முள்ளே பிரணவநாத ஜோதி அணுவாக மனிதனுடைய சிறநடுத்தலத்திலே மிளிருகிறான் என்பதை உணர்ந்து அந்த நிலையிலிருந்து வாழ பழக வேண்டும். அந்த பிரணவநாத ஜோதி அணுவைத்தான் இத்தனை தெய்வங்களாகவும் தத்துவ கற்பனையோடு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த மறைப்பை எல்லாம் நீக்கிவிட்டு நாம் இறைவனுடைய உண்மை வடிவத்தை பற்றி உண்மை மயமாகி இந்த உலகத்தில் வாழ வர வேண்டும். ஆகையினால நம்முடைய எண்ணம் நாம் சிந்திக்கும் பொழுது எப்படி ஆகின்றது என்றால், மூலாதாரத்திலிருந்து அந்த எண்ணம் உண்டாகுது, எண்ணம் மேலே வெளிப்படுது, வெளிப்பட்டு அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் கடந்து மணிப்பூரகத்துக்கு வருகிறது. அதான் நாபி கமலம் அங்கே சூக்குமமாக வெளிப்படுகிறது. சூக்குமமாக வெளிப்பட்டு அதற்கடுத்து இருதயம் என்று சொல்லக்கூடிய அநாகத பீடத்தில் பைசந்தி என்ற ஒளி அலையாக சூக்குமமாக வெளிப்பட்டு வருகிறது. அதற்கடுத்து கண்டம் என்று சொல்லக்கூடிய கழுத்துல மத்திமையாக அந்த சத்தம் ஒளி அலை ஏற்படுகிறது. அதற்கடுத்து லலாடம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்திய ஸ்தானத்திற்கு வைகரி என்ற ஒளியாக மாறி பின் வாய் வழியாக வாக்காக பேசுகின்ற சொல்லாக எல்லாமாக வெளிப்படுகிறது. இப்படித்தான் பிரணவநாத ஜோதி அணு மனிதனுடைய சிறநடுத்தலத்திலிருந்து வெளிப்படுகிறது. அந்த பிரணவ ஜோதி அணுதான் அதுதான் ஆத்மாவாக இருக்கின்றது. அந்த பிரணவ ஜோதி அணுவாகிய ஆத்மாவை எப்போதும் பிரியாது இருக்கின்ற வாயுவுக்கு பேரை தான் பிராணவாயு என்று சொல்லப்படுகின்றது. அந்த பிராணவாயுவானது நம்முடைய சிறநடுத்தலமாகிய சகசர பீடத்து அடியில் தோன்றி முதுகெலும்பின் ஊடாக நடுவுல செல்லும் சித்த நாடியின் வழியாக கீழே இறங்கி மூலாதாரத்திற்கு அங்கே குண்டலி சக்தியாக அந்த ஸ்தானத்தில் ஓம் என்று உதித்து நாபி வரை ஏறி முட்டிவிட்டு மறுபடியும் கீழே இறங்கி மூலம் அடைந்து 2 பிரிவாக மாறி 2 கூறாக மாறி முதுகெலும்பின் பின்பக்கம் செல்லும் சூரிய சந்திர நாடிகளின் வழியாக ஓடி கபாலத்தை சுற்றி நாசி வழியாக 12 அங்குலம் புறப்பட்டு அதில் 4 அங்குலம் வெளியே கலன்று ஒளிந்து போகவும் மற்ற 8 அங்குலம் பிராணன் திரும்ப தான் இருந்த சகசர கமலத்திற்கே சென்று தங்கி இருக்கும். இதுதான் ஒரு சுவாசம் என்று சொல்லப்படுகின்றது. பிராணவாயு, இந்த சுவாசமாகிய பிராணவாயு நிமிஷம் ஒன்றுக்கு 15 சுவாசமாக நம்முடைய நாசியில் இயங்கிக் கொண்டே இருக்கிற. ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் அந்த பிராணவாயு இயங்குகிறது. இது 1 மணி நேரத்துல 900 சுவாசமாக, அதாவது 900 சுவாசமாக வெளிப்படுகின்றது. அதுவே ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 21,600 சுவாசங்களாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இப்படித்தான் ஒரு நாள் பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதை வைத்துதான் யுகங்களையும் மற்ற நொடி பொழுதுகளையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனால அந்த சூக்கும சக்தியானது ஒரு நொடி அல்லது கணம் அல்லது சணம் என்று சொல்லப்படுகிறது. கணம் அல்லது சணம் அல்லது நொடின்றாங்களா, அது இமைப்போது நேரம், கண் இமைக்கிற நேரம் தான் ஒரு சணம் அல்லது கணம் நொடின்னு சொல்லப்படுகிறது. இந்த நொடி 60 கொண்டது ஒரு வினாடி என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி வினாடி 60 கொண்டது ஒரு நாழிகை என்று சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் நம்முடைய
தமிழ் அருள் அறிவியலாளர் கண்டுபிடித்த கணித முறை. இது எப்போதும் மாறாத அருள் அறிவியல் கணித முறை. அது மாதிரி வினாடி 60 கொண்டது ஒரு நாளிகை, அதனால 60 நாளிகை கொண்டது ஒரு நாள் என்று கணக்கு சொல்லப்படுகின்றது. அதனாலதான் ஒரு நாளைக்கு 60 × 60 × 60 2,16,000 கை நொடி பொழுது. ஒரு நாளைக்கு கை நொடி பொழுது. இப்படி நம்ம கை நொடி போடுறோம்ல, கண் இமைப்போது அல்லது கையில் அப்படி சொல்றது. ஒரு நாளைக்கு 2,16,000 கை நொடி பொழுதாக இருக்கின்றது. இப்படித்தான் இந்த கணக்குகள்லாம் நமக்கு உண்டாகப்பட்டு, அதை வைத்துதான் யுகங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து நமக்கு எடுத்து காட்டிய இந்த சுவாசத்தை வைத்துதான் எல்லாத்தையுமே கண்டுபிடித்து அது எப்போதும் மாறாத அருள் கணிதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. எப்போதும் தவறும் வராது. அதைத்தான் 4 யுகங்களாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அதைத்தான் கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லி வைத்தார்கள். கிரேதா யுகத்துக்கு 17,28,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. திரேதா யுகத்திற்கு 12,96,000 ஆண்டுகள் சொல்றாங்க. துவாபர யுகத்திற்கு 8,84,000 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்துக்கு 4,32,000 என்று நாட்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால அதுதான் நமது சுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற, அதுதான் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற வாக்காக நமக்கு செயல்படுகின்றது. அதான் நாபி கமலத்துல அந்த சூக்கும சக்தி 4,32,000 கலையாக வெளிப்படுகிறது. அதான் கலை, ஆத்ம சக்தி கலை. சிறநடு தளத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆத்ம சக்தி கலை மூலாதாரம் போய் நாபி கமலத்துல சூக்கம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு உண்டாகுது. நாபி கமலத்துல 4,32,000 கலையாக வெளிப்படுகின்றது. அப்புறம் இருதய ஸ்தானத்தில் 8,84,000 கலையாக வெளிப்படுகிறது. அப்புறம் கண்டஸ்தானத்தில் மத்திமை என்ற 12,96,000 ஆத்மசக்தி கலையாக வெளிப்படுகிறது. பிறகு லலாடம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்திய ஸ்தானத்தில் 17,28,000 கலைகளாக வெளிப்படுகின்றது. ஆகையினால ஆத்ம சக்தி கலையை வைத்து தான் இந்த அண்டபிண்ட ரகசியங்கள், அதன் செயல்பாடுகள், நேரம், கணிதம் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது. ஆகையினால அதனாலதான் வள்ளலார் பாடினார், வாழி என் தோழி என் வார்த்தை கேள் என்றும் மரணமிலாவரம் பெற்றுக்கொண்டேன், சூழியர் செஞ்சுடர் தோற்றூறு கீழ்ப்பால் துய்த்திசை நோக்கினேன், சீர்த்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்று ஆடுவன். ஊழி, அதான் ஊழி காலம் என்று சொல்வது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு சதுர் யுகமாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ சதுர் யுகங்கள்ல அத்தனை யுகங்களும் அழிந்து போகக்கூடிய நிலையாக வருகிறது. அந்த மாதிரி எத்தனையோ ஊழிக்காலம் ஆனாலும் எப்போதும் நான் இறைவனுடைய அருளால், இறைவனுடைய அருள் சக்தியாக வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று இந்த பாடல்ல ஊழிதோர் ஊழி நின்று ஆடுவன்றார். நின்று ஆடுவன்னா எதோ ஆடுறது இல்லை, வாழ்வது. அதைத்தான் இங்கு சொல்றார். ஊழிதோர் ஊழி நின்றாடுவன் நீயும் உண்ணுதேர் இங்கே உனக்கும் விருப்பம் இருக்குமானால், நம்மளையெல்லாம் கேட்கிறார், உங்களுக்கும் விருப்பம் இருக்குமானால் மன்னருள் ஆணை, இறைவனுடைய ஆணை, ஆழி கரத்தணிந்து என்னோடு ஆடேடி அதனால ஆழினா கையில கங்கணம் அல்லது மோதிரம் அணிந்து கொள்ளுதல். அப்படி உறுதியை எடுத்துக்கொண்டு உறுதியாகிய கங்கணத்தை அல்லது உறுதியாக மோதிரத்தை அணிந்து கொண்டு நீ என்னோடு சேர்ந்து இறைவனுடைய அருளால் வாழ்வாயாக என்று, அருட்பெருஞ்சோதியை கண்டு நீ வாழ்வாயாக என்று இந்த பாடல்ல நமக்கு வள்ளல் பெருமான் அழைக்கின்றார்.
சுத்த சன்மார்க்கமாகிய இந்த வள்ளல் பெருமான் அருளிய இந்த நெறியிலிருந்து இந்த தன்மையை நமக்கு தருகின்றார். ஒரு சுத்த சன்மார்க்கி தான் தலைவி என்று சொல்லப்படுகின்றது. தலைவியாகிய அந்த ஆன்மா அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். அருட்பெருஞ்சோதியாம் தன் உரிமை தலைவரிடம் இரவாத வரத்தை பெற்று கொண்டுள்ளாராம். அப்படி சாகாவரம் பெற்றுள்ள இந்த அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய ஆன்மா சிறநடு சிற்றம்பலத்தின் கண் தலைவரோடு ஒன்றி நின்று கொண்டு ஞாயிறு ஜோதி எழும் கிழக்கு திசை, அதாவது அகத்திருந்து முன்புறமாக இரு கண் புருவத்திடை வழியாக நோக்கி நின்று அருள் சித்திகள் புரிகின்றாராம். அதான் சீர்த்திகள் கிழக்கு திசை, சீர்த்திகள் சித்தி என்று சொல்கின்றார். கீழ்பால் தூய்த்திசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்றாடுவன் என்று சொல்றார். அதான் புருவ மத்திய ஸ்தானம். மனிதனுடைய புருவ மத்தி தான் கிழக்கு திசையாக இருக்கின்றது. அண்டத்துல அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மனித தேகத்துல புருவ மத்திய ஸ்தானம் நெற்றி பகுதி கிழக்கு திசையாக இருக்கின்றது. பின்பகுதியாகிய அந்த பிடரி பகுதி அது மேற்கு திசையாக இருக்கின்றது. உச்சந்தலையாகிய உள்பகுதி தெற்கு திசையாக இருக்கின்றது. கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த உடல் பகுதியானது வடக்கு திசையாக அமைந்திருக்கிறது மனித தேகத்துல. இதை முதல்ல தெரிந்துக்கிறோம். அதனால் சிறனது சிற்றம்பலத்தின் கண் அருட்பெருஞ்சோதியாகிய தலைவனோடு ஒன்றி நின்று கொண்டு ஞாயிறு ஜோதி எழும் கிழக்கு திசையை, அதாவது அகத்திருந்து முன்புறமாய் நெற்றியில் இரு கண் புருவத்திடை வழியாய் நோக்கி நின்று அருள் சித்திகள் புரிகின்றாராம் வள்ளல் பெருமான். இப்படியே யுகம் யுகமாக சித்திகள் புரிந்து கொண்டே இருப்பாராம். இது எப்படி என்று நினைக்கின்றாயா தோழி? அம்பலத்தரசின் நித்திய ஆணையாக இருக்கின்றது. ஆகையால் நீயும் எனது மொழியை கேட்டு புரிந்து இங்கு வருவாயாக என்று வரவேற்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தோழியாக அழைக்கின்றார் வள்ளல் பெருமான். தன் அருமை தோழியாம் மனத்துக்கு சொல்வது போல நம்மளையெல்லாம் அழைக்கின்றார். தன் அருமை தோழியாகிய மனத்தை அருள் ஆணையால் அம்பல வாழ்வு ஏற்றுள்ள இந்த ஆன்ம தலைவியாகிய வள்ளல் பெருமான் தனது தோழியை தான் முதலாக வாழி நீ என்று வாழ்த்து சொல்லி அழைக்கின்றார். நீ வாழ்வாயாக என்று நல்வாழ்த்தோடு அழைப்பு விடுக்கின்றார். மனத்தின் அருமையும் பெருமையும் அதன் தெய்வீக தன்மையும் நன்கு அறிந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆகையினால அதை தன் வசத்தை அடக்கி அருள்மயமாகி சுத்த நிலையில் இருக்கும்படி செய்யவே இப்படி இனிய மொழியால் வரவேற்று ஆசி புரிகின்றார் வள்ளல் பெருமான். இந்த மனத்தை அபோக்குவ நிலையில் எத்தனை பேர் எத்தனை விதமாக இழித்தும் பழித்தும் கடிந்தும் தடித்தும் கூறி திருத்த முயன்று இருக்கிறார்கள் என்பதை அறியலாம். ஆனாலும் எல்லோருக்கும் தெரியும் இந்த பொல்லாத மனமே வல்லானை காணவும் வழி செய்வது என்று. ஆகையினால இந்த மனம் இல்லையானால் கடவுள் நிலையை பற்றி சிறிதும் அறியவே முடியாது. கடவுள் உண்மையை அறியாவிட்டால் கருதுவதும் காண்பதும் அடைவதும் எப்படி கைகூடும்? ஆகையால் மனதை எள்ளி தள்ளாது போற்றி கொள்ளற்குரிய ஒன்றாய் அறிகின்றோம். ஆகையினால உயர்நிலையுற்று நின்றாடும் நம் வள்ளல் பெருமான் இந்த மனத்தை இங்கனம் வாழ்த்தி வாழ்வு பெறச் செய்கின்றார். வாழி என்று அழைக்கின்றார். வாழி நீ நீடூழி என்றார். வாழ்வு கொண்டு அவளும் அமைதியாக இளங்க சுத்த பொன் போல் விளங்கவும் தன்னுடன் கூடி நின்று ஆடவும் அருட்பெருஞ்சோதியை சுத்த தயா உணர்வினால் கண்டு இருக்கவும் அழைக்கின்றார் வள்ளல் பெருமான். அந்த மனத்தோழிக்கு மோதிர கையுடன் பந்தாடச் செய்கின்றார். கை என்றது இங்கு விரலை சுட்டும். சிறு விரலுக்கு அடுத்த விரலைத்தான் மோதிர விரல் அல்லது பவித்திர விரல் என்று சொல்வர். இதனை அனாமிகை என்பர் வடநூலார். கைகளில் உள்ள 5 விரல்களுக்கும் இயல்குண செயல் ஆற்றல்களும் பெயர்களும் வேறு வேறு விதமாக உள்ளனவாம். அவைகளின் தமிழ் வழக்கில் விளங்கும் பெயர்கள் பெருவிரல், சுட்டு விரல்,
நடுவிரல் அல்லது பாம்பு விரல், மோதிர விரல், சுண்டு விரல் என்றும், வடமொழியில் ஜேஷ்டை, தர்ஜனி, மத்திமை, அனாமிகை, கனிஷ்டை என்றும் குறிக்கப்படுகின்றதாம். ஆகையினால அகம் ஒளிர் அருட்பெரும் கடவுள் 5 வண்ணம் கொண்டு விரிந்து உடலில் நிறைந்து கை கால்களில் 5 விரல்களை அமைத்து காட்டியுள்ளார். அகண்ட பேருலகமெல்லாம் ஐம்பூத வண்ணமே. நம் கைகளின் விரல்களில் சிறுவிரல் முதல் 5ம் மண்ணாதி 5 தத்துவங்களாய் கொண்டு விளங்குவனவாம். 5 பூதங்களின் தத்துவமாகத்தான் 5 விரல்களும் விளங்குகின்றன. வான்பொருளாம் கடவுள் நிலையில் வாயுவின் அம்சமான மனம் பொருந்தி நிற்கும் உபாயமாக சுட்டு விரலை வளைத்து பெருவிரல் நடுவில் சேர்த்து மற்ற விரல்கள் 3ஐயும் விரித்து சுகாசனத்தில் இருந்தால் வாசியும் மனமும் ஒடுங்குவதாயும் ஜீவ ஆன்ம பரமான்ம ஐக்கியம் உருவதாயும் கருதப்படும். அதான் சின்முத்திரையில இருக்கிறது. பெருவிரலும் சுட்டு அந்த ஆள்காட்டி விரலும் சேர்ந்து நிற்க மற்ற 3 விரல்களும் விரித்து வைத்திருக்கும் போது அந்த தட்சிணாமூர்த்தி கையில வைத்திருக்கிற மாதிரி அந்த சின்முத்திரை வைத்து இருப்பது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மனமும் வாசியும் ஒன்றி உருவ மத்திய ஸ்தானத்துல ஒருமைப்பாடு உண்டாகிறது. அதற்காகத்தான் அந்த சின்முத்திரை வைப்பதாக இருக்கின்றது. இது சின்முத்திரை குறிப்பு. அதனால மோதிர விரலில் அப்பு அம்ச ஜீவரசம் பரவி உள்ளதாம். அதனை காக்கவே எப்பொழுதும் மோதிரம் அணிவதாம். அதான் மோதிர விரல்ல மோதிரம் போடக்கூடிய அந்த சுண்டு விரலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மோதிர விரல்ல ஜீவரசம் இருக்கின்றது. அப்புன்னா மண் சத்தாகிய அந்த ஜீவரசம் இந்த விரல்ல இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனை காப்பதற்காகத்தான் மோதிரம் என்ற அந்த ஆழி அந்த இதையெல்லாம் அணிந்து கொள்ள அல்லது இந்த விழா காலங்கள்லாம் அந்த மோதிரங்கள்லாம் அணிந்து கொள்வார்கள். அந்த தர்ப்ப புல்ல செய்த மோதிரத்தை எல்லாம் அணிந்து கொள்வார்கள். அதெல்லாம் அதற்காகத்தான். அதைத்தான் கரும அனுஷ்டானங்கள் செய்யும் போது தர்ப்பை புல்லை தெரித்து பௌத்திரமாக இந்த மோதிர விரலில் தரித்து கொள்வதால் ஜீவ சத்து வீண் போகாது காக்கப்பட்டு வாழ்நாள் ஆயுள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யோக தந்திர மார்க்கங்களிலெல்லாம் விருப்பம் கொள்ளார் சமரச சுத்த சன்மார்க்க நன்னிலை நிற்போர். அதனால அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இதுபோல் கை ரேகை குறிப்புகளையும் கொண்டு ஒருவனுடைய தேக கரண ஜீவிய வரலாறுகளை தெரிந்து உரைக்கக்கூடிய நிலையும் உண்டு என்பர். இவையெல்லாம் அருள் நெறிக்கு தடையான வகையா இருக்கின்றன. இந்த மாதிரி சிறு மார்க்கங்களில் சென்றால் அருள் பெற முடியாது. ஆகையினால இந்த மார்க்கங்களில் செல்லக்கூடாது என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அந்த அருளே நமக்கு தேவையானதை கொடுத்து காத்தருளும். அதனால அந்த தடையான அருள் நெறியில் அந்த அருள் நெறிக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த மாதிரி சிறு நெறிகளில் செல்லக்கூடாது. திருவருளை பெறுவதே நம் கடமையாக இருக்க வேண்டும். அந்த அருளே நமக்கு தேவையானவற்றை கொடுத்து காத்தருளும் என்பதுதான் திருவருளின் பெரும் சக்தியாக இருக்கின்றது. பிறவற்றால் பெரும் பயன் நமக்கு உண்டாகாது. ஆகையினால அவைகளில் பற்று வைக்க கூடாது என்பது வள்ளல் பெருமானுடைய ஆணையாக இருக்கிறது. சிறுநெறி செல்லா திறனளித்து அழியா உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தின் தந்து மேன்மேலும் அன்பை விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பை நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓருருவாக்கி என்று வள்ளல் பெருமான் தான் பெற்ற பேரை பாடுகின்றார். ஆகையினால தன்னுடைய மனத்தோழிக்கு அழியா வாழ்வு உண்டாக வேண்டி விரல் ஆளி பூண்டு கொண்டு பந்தாடச் சொல்கின்றார். தலைவியாகிய அந்த வள்ளல் பெருமான் தனது தோழியாகிய மனத்திற்கு மோதிரம் அணிவிப்பது என்றால் மனம் புலன்வழி ஓடிக்கொண்டிராமல் அவைகளால் தாக்கம் பெறாமல் ஓர்மைப்படுத்தி இருத்தலாம். அதற்காகத்தான் மோதிரம் அணிந்து கொள்ளுதல் என்று சொல்லப்படுகின்றது. மனம் புலன்வழி செல்லாமல் இருப்பதற்கு தடையாக அமைத்துக் கொள்வதுதான் அந்த மோதிரம் அணிந்து கொள்ளுதல் என்ற ஒரு
தத்துவார்த்த முறை அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று அருள் செய்தியாக சொல்கின்றார். அப்படி ஓர்மையுற்ற மனம் அருள் செயலில் ஒன்றுபட்டு வாழ்வதே தலைவி மோதிரம் அணிந்து பந்தாடல் என்பதையும் உணர்த்துகின்றதாகும். ஆகையினால வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல வாழி என் தோழி என் வார்த்தை கேள் என்றும் மரணமில்லா வரம் யான் பெற்றுக்கொண்டேன். என்றும் மரணமில்லா வரம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. ஏன்னா வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கம் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி வாழ்கின்ற நெறியை காட்டுவது. இதில் கடவுளை போய் சென்று அடைவதோ கடவுளை பிரிந்து இருப்பதோ என்ற நிலை கிடையாது. பொதுவாக கடவுளை பிரிந்து யாருமே எந்த அணு கூட கடவுளை பிரிந்து இருக்க முடியாது. அதனால மனிதனும் மற்ற உயிர்களும் எதுவுமே கடவுளை பிரிந்து இருப்பதே கிடையாது. எப்போதும் கடவுள் நம்மோடு சேர்ந்துதான் இருக்கிறார், நாம் அவரோடு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உண்மை புரிவது கிடையாது. ஏனென்றால் தேகப்பற்று, இந்த தேகமே நாம் என்று எண்ணிக்கொண்டு பிழைத்து கொண்டு இருப்பதால் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை வாழல, தேகமே நாம் என்று நினைக்கின்றோம். அதனாலதான் மனிதன் இந்த தேகத்தை படம் பிடித்து ஊர் பூரா ஒட்ட வச்சுக்கிறான். வீட்டில் பூரா படம் பிடித்து ஒன்னொன்னுக்கும் படம் பிடித்து வீட்டில் படம் போட்டு காட்டிக்கிறான். ஆனால் அந்த தேகம் மாறி வயதுக்கு தகுந்த மாதிரி மாறி வருக, கடைசியில தேகம் அழிந்து போய் விடுகிறது, மரணம் சம்பவித்து விடுகின்றது. அதனால அனித்தியமாகி அந்த நெறியில் செல்லக்கூடாது என்பது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அவருடைய உடம்பை அந்த காலத்துல போட்டோகிராஃபர்லாம் போட்டோ எடுத்து பார்த்தார்கள், எடுக்க முடியவில்லை. வள்ளலாருடைய பக்தர்கள் அவரை எப்படியாவது போட்டோ எடுக்க வேண்டும் என்று அந்த காலத்திலேயே சினிமா துறையில் சிறந்த போட்டோ கேமராமேனாக இருந்த மாசிலாமணி என்ற ஒருத்தரை அழைத்து வள்ளலாரிடம் கேட்டும் படம் பிடித்தார்கள். அவர் படம் உடம்பு விழுகலை, வெறும் அந்த வேட்டி மட்டும்தான் விழுந்தது. அவருக்கு தெரியாமல் மறைந்திருந்தும் எடுத்து பார்த்தார்கள். அப்போதும் அவருடைய உடம்பு விழவில்லை. அதனால உடம்பு ஒளி வடிவமாக திகழ வேண்டும். அப்படி திகழ்ந்து விட்டால் கடவுள் மயமாகி எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்பதுதான் அதனுடைய உண்மை. ஆகையினாலதான் இந்த நம்முடைய முன்னோர்கள் கூட அந்த காலத்துல சொல்லுவாங்க, போட்டாலாம் எடுக்கக்கூடாது, ஆயுள் குறைவு என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நாம் ஆயுளை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை, எல்லாருமே இறந்து போய்விடுவோம் என்ற நோக்கத்திலே தான் இருக்கின்றார்கள். இறந்து போறதுதானே, போகட்டும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இறந்து போகக்கூடாது என்பதுதான் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முத்தி சித்தி பேராக இருக்கின்றது. ஏன் இறந்து போகக்கூடாது, ஏன் மரணம் அடையக்கூடாது என்றால் திரும்ப திரும்ப பிறவி வரும். இந்த ஒரு பிறவியிலே பாருங்க, நீங்க இந்த பிறவி பிறந்து உங்களுக்கு அறிவு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பயம், எவ்வளவு கவலைகள், எவ்வளவு நோய்பிணி தீமைகள், எவ்வளவு விபத்துக்கள், எவ்வளவு பேர் ஆபத்துக்கள், இயற்கையினால் வரக்கூடிய புயல், வெள்ளம், மழை, வெள்ளம், சுனாமி, இந்த மாதிரி இயற்கை தீ விபத்து, அது இதுன்னு எவ்வளவு துன்பங்கள் ஒரு மனிதர்கள் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிறவியிலும் எந்த நேரத்துல யாருக்கு என்ன வரும்னே தெரியல. ஆனால் எவ்வளவு பெரிய சக்திகளையும் அறிவியல் கருவிகளையும் வைத்திருக்கிறோம் என்று கொக்கரிக்கின்றான் மனிதன். ஆனால் எதையுமே அவனால் தடுத்து கொள்ள முடியவில்லை. எல்லாத்தாலும் அவன் அல்லல் பட்டு அழிந்து கொண்டு இருக்கின்றான் இன்றைய விஞ்ஞான யுகத்துல. அதனாலதான் மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும், இரவா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வலியுறுத்துறார். அதனால நான் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று கொண்டு இருக்கிறேன், அவர் பெற்றுக்கொண்டுதான் நமக்கு சொல்றார். ஏதோ கதை விடல, ஏதோ கற்பனையா சொல்லல, ஏதோ ஐதீகம் என்று சொல்லவில்லை, ஏதோ மரபு, ஏதோ வழி வழியா வர்றது அப்படின்லாம் சொல்லல. தான் அந்த பேரை பெற்றுக்கொண்டுதான் நமக்கு சொல்கிறார். அந்த பேரை பெற்றுக்கொள்வதற்குத்தான் அவர் சொல்றார், சாகாத கல்வி கற்றல் வேண்டும், தத்துவ நிக்கரகம் செய்தல் வேண்டும், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகி வாழ்தல் வேண்டும் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த 4 நிலைகளை பெற வேண்டும். அதான் சாகா கல்வியை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று நமக்கு சொல்கின்றார். அந்த சாகா கல்வியை கற்றுக்கொண்டால்தான் மனிதன் மரணமில்லா நிலையில் கடவுள் மயமாகி வாழ முடியும்.
வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய நெறி கடவுளை போய் அடைவது கிடையாது, கடவுளை பிரிந்து இருப்பதும் கிடையாது. இயற்கை நிலை அதான். கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் எங்கே இந்த மனித தேகத்தில் எப்படி விளங்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகி வாழ்தல் வேண்டும் என்று சமரச சுத்த சன்மார்க்கத்தின் அனுபவ முத்தி சித்தியாக வள்ளல் பெருமான் தானே அடைந்து கொடுத்திருக்கின்றார். மற்ற நெறிகளில் அப்படி கிடையாது. கடவுள் எங்கோ தனியா இருப்பதாகவும், இவர்கள் இனிமே பக்தி யோகம், ஞான யோகம், மகா யோகம், கர்ம யோகம், வாசி யோகம், விதவிதமான யோகங்களை செய்து இறைவனை போய் அடைவதாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், இறைவனும் கடவுளும் பிரியாது இருக்கின்றார்கள் என்பதை முதலில் செய்தி பூர்வமாக, அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அதை உணர்ந்து எப்படி நம்மில் இறைவன் சேர்ந்தே இருக்கிறார், அல்லது ஒன்றி இருக்கிறார், அல்லது அத்துவிதமாக இருக்கிறார், அந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த நிலையை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுதல் நமக்குள்ளேயே இருக்கு, அதை அப்படியே பெற்றுக்கொள்வதை அடைகிறது கிடையாது. தாய் எப்படி தன் குழந்தையை பெற்றுக்கொள்கிறாரோ, தாய் புறத்திலே குழந்தையை பெற்றுக்கிறார் கிடையாது, தனக்குள்ளிருந்தே உருவாகி பெற்று. அதே மாதிரிதான் இறைவனும் நமக்குள்ளே தான் உருவாகி இருக்கின்றார். அவரை நாம் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதற்கு உண்மை நெறி, ஒழுக்கம், சத் விசாரம், பரோபகாரம் இவற்றை செய்து வந்தோமானால் நமக்குள் இருந்து அந்த அருட்பெருஞ்சோதியாகிய சக்தி பெற்றுக்கொள்ளப்படும், வெளிப்படும். அதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டு அதை இந்த தூள தேகத்திலும் சூக்கும தேகத்திலும் ஞான தேகத்திலும் நிரப்பிக் கொண்டு சுத்த பிரணவ ஞான தேக மரணமிலா பெருவாழ்வோடு இந்த உலகத்தில் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். எத்தனை ஊழி காலம் வந்தாலும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலில் தனது மனத்தோழிக்கு சொல்வது போல் இந்த உலகத்தாருக்கு சொல்லி இருக்கின்றார். அதான் ஊழிதோர் ஊழி நின்றாடுவன் நீயும் உன்னிதியல் இங்கே மன்னருளானை ஆழி கரத்தணிந்து ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி வந்து. அருட்பெருஞ்சோதியை கண்டு ஆடு என்று சொல்கின்றார். ஆடுன்னா வாழ்தல். இந்த மனித தேகத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல் இருக்கக்கூடிய தென்னாடு என்று சொல்லக்கூடிய அந்த அம்பலமாகிய பொது வெளியில சிறநடுத்தரத்துல ஒரு சிறு பொது வெளி இருக்கிறது. அதற்கு பெயர் தான் தென்னாடு. அங்கேதான் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஒளி அணுவாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து தான் நமக்கு நாம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம அணுவாக இருக்கின்றோம். அங்கிருந்து தான் நமக்கு பிராணவாயு எல்லாம் உண்டாகி இந்த உடம்பிலிருந்து நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆகையினால இந்த மனித தேகத்துல தலைபாகத்துல உச்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய தென்னாடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேதான் ஆத்மாவாக, ஆத்மநாதனாக அந்த சிவமாகிய சச்சிதானந்த பதி திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதை முதலில் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். தெரிந்து கொண்டு நினைந்து அந்த நினைந்த நினைப்பற்று அவர் மயமாகி இந்த உலகத்திலிருந்து வாழ பழகுதல் வேண்டும். அதனால்தான் மாணிக்க வாசகரும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னது அதற்காகத்தான். தென்னாடு என்பது மனிதனுடைய உச்சந்தலைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த சகசிரார பீடம். அங்கேதான் இறைவன் பிரணவநாத ஜோதி அணுவாக, அருள் ஒளி அணுவாக, அல்லது அருட்பெருஞ்சோதி அணுவாக, அல்லது சத்து சித்து ஆனந்தமாக சிவஜோதி அணுவாக விளங்கி கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு பாதியாக நம்முள் இருந்து விளங்குகிறார். அவர் பாதி, நாம் பாதியுமாக இருக்கிறோம். அதான் புறத்துல பெண் தன்மையோடு சாதாரண அவாவெகுளி மயக்கமுடைய மனத்தை கொண்டு இந்த தேகத்தை கொண்டு இந்த உலக சூழலில் கிடந்து பாதியாக உழல்கின்றோம். அகத்திலே அவர் ஆண் தன்மையோடு அருள் ஒளி அணுவாக, அருட்பெருஞ்சோதியாக, ஆன்மாவாக, அருள் ஒளி ஆற்றலாக விளங்கி கொண்டே இருக்கிறார். ஆகையினால ஆண் தன்மை அகத்திலும் பெண் தன்மை புறத்திலும் கொண்டவர்களாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஆணாகினும் பெண்ணாயினும் அகத்தில் ஆண் தன்மையோடும் புறத்தில் பெண் தன்மையோடும் விளங்கி கொண்டு இருக்கிறார் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அம்மையப்பன் என்று இறைவனுக்கு பெயர் வைத்தார்கள். அர்த்தநாரீஸ்வரன் என்று
தத்துவ கற்பனையாக இப்படியெல்லாம் சொல்லி மறைப்பாகவே சொல்லி வைத்து விட்டார்கள். இந்த மறைப்பை எல்லாம் வள்ளல் பெருமான் எடுத்து விட்டார். ஆகையினால நான் அதான் ஆண்திரள் அகத்தும் பெண்திரள் புறத்தும் அன்றுற வகுத்த அருட்பெருஞ்சோதி, பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்றெல்லாம் வள்ளல் பெருமான் அந்த தன்மையை சொல்கின்றார். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு நாம் நமக்குள் இறைவன் பிரணவநாத ஜோதி அணுவாக சச்சிதானந்தமயமாகி அருட்பெருஞ்சோதி அணுவாக நம்முடைய உண்மை வடிவமாக இறைவன் நமக்குள்ளே திகழ்ந்து நாமாகவும் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அருட்பெருஞ்சோதியை கண்டு ஆடுவது, வாழ்வது, பந்தாடுவது என்பதனுடைய உண்மையாக இருக்கின்றது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் மற்றும் பாடல்கள்ல நமக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உலகத்தார்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மனிதர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் மிக திறமையாக இதுல 10 பாடல்கள்ல மிக அற்புதமாக பாடி கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமான். அவர் சொல்றார், சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன், உவமேயமில்லாத ஒருநிலை தன்னில் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன், தவமே செய்கின்றார் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி, அவமே போகாது என்னோடு ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி வந்து என்று சொல்றார். அவர் சொல்றார், இறைவனுடைய அருளாலே சிவமே பொருள் என்று அறிந்து கொண்டேன். சிவம்தான், அதாவது சிவம்னா ஏதோ புறத்துல நம்ம புராணங்கள்ல பார்க்கிற சிவம் கிடையாது. சத்து சித்து ஆனந்தமாகிய அருள் ஆற்றல், அதான் சச்சிதானந்தமாகியதான் சிவம். புறத்திலே காட்டி இருக்கக்கூடிய மூர்த்தி கிடையாது. அது உண்மையை மறைத்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு புறத்திலே ஒரு சாதாரண பக்த ஜனங்கள் வழிபாடு செய்வதற்காக சாதாரண மூர்த்தியாக காட்டி இருக்கிறார்கள். மனிதனை போலயா இறைவன் இருக்கிறார் என்றால் இல்லை. ஆனால் எல்லா வடிவமும் இறைவனுடைய, மனித வடிவமும் இறைவனுடைய வடிவம்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வடிவங்களும் இறைவனுடைய வடிவம்தான். அதை மாணிக்க வாசக பெருமானே நமக்கு எடுத்து சொல்கின்றார். ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லார்க்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனும் கொட்டோமோ என்று மாணிக்க வாசக பெருமான் பாடுகின்றார். இறைவனுக்கு ஒரு வடிவம் மட்டும் கிடையாது, ஒரு பெயரும் கிடையாது, 1000 நாமங்கள் இருக்கின்றது என்று சொல்றார். அருணைநாத பெருமானும் வெகு கோடி நாம சம்பு அப்படின்றார். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம என்று அந்த பழனி பதிகத்துல பாடுறார் அருணைநாத பெருமான். வெகு கோடி நாமம்ன்றார். மாணிக்கவாசர் 1000 நாமம் சொல்றார். ஆனால் அருணைநாத பெருமான் வெகு கோடி, எண்ண முடியாத கோடி பெயர், கோடி உருவங்கள், அதான் அத்தனை வடிவமும் இறைவனுடைய வடிவமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால் அப்படி சச்சிதானந்தமாக விளங்கக்கூடிய அந்த இறைநிலையே பொருள் என்று அறிவால் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதான் பொருள் ஒன்றென அறிய வேண்டும். ஒன்றே பொருள் என்று அறிந்து கொள்ளுதல், அதான் சிவம், சச்சிதானந்தமாகிய நிலை. சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், அதனால் செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன். அதனால ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. 1 2 எண்ணாத நிலையில் நான் இருக்கின்றேன். ஒன்றுமில்லாமல் இரண்டற்ற ஒன்றாக நான் இருக்கின்றேன். அதான் ஓமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் 1 2 எண்ணாத உண்மையில் நின்றேன். அதான் இறைவனுடைய தன்மை உண்மையாக இருக்கிற அந்த உண்மை 1 2 ஒன்றாக இருக்கிறது. புறத்தில் இருந்து பார்க்கும்போது ஒன்றாகவும் 2ஆகவும் இருக்கிறது. ஆனால் 2 ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் இறைவனுடைய உண்மை நிலையாக இருக்கின்றது. அதையெல்லாம் நான் இறைவனுடைய அருளால் பெற்று கொண்டு இருக்கின்றேன்.
தவமே செய்யக்கூடியவர் எல்லாரும் காண தயவால் இந்த உலகத்தில் எல்லாம் தவம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் காணும்படியாக தயவால் உன்னை அழைக்கின்றேன். மனித குலமே, நீ என் சொல் கேட்டு அவமே போகாது என்னோடு அருட்பெருஞ்சோதியை கண்டு வாழ வருவாயாக. அவமே போகாது என்னோடு ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்படி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் இன்னொரு பாடல்ல வழியும் சொல்கின்றார். எப்படி அருள் பெற வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. எப்படி அருள் பெற்றேன் என்று இந்த பாடல்ல சொல்றார். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் சொல்றார். ஈரம்னா இரக்கம், அன்புனா உண்மை. அதான் அன்புனா ஏதோ பிற அன்பளிப்புன்றாங்களா, புறத்துல ஏதோ சில பொருள்களே பணத்தை ஏதோ கொடுப்பது அன்பளிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அன்பு கிடையாது, அது இரக்க செயல். அன்பு என்பது உண்மையாக இருப்பதுதான் அன்பு. எண்ணத்தினாலும் சொல்லினாலும் செயலாலும் மாறாது செயல் புரிந்து கொண்டே இருப்பதுதான் அன்பு. அதுதான் உண்மை. அந்த அன்பாக வெளிப்படுகிறது. அதனால அகத்துல உண்மையாகிய அன்பாக இறைவன் இருக்கின்றார். நாமும் அந்த உண்மை மயமாக சத்தியமாக நாம் இருக்க வேண்டும். இருந்து கொண்டு புறத்திலே நம்மை சார்ந்த மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுதல். அதான் ஈரம்ன்றது இரக்கம் காட்டுதல். பசி தவித்தற்கு பசி நீக்குதல், மற்ற உதவிகள் செய்தல். அப்படி உதவி செய்ய முடியாத போது நம்முடைய எண்ணத்தினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உயிர்கள் எல்லாம் பல்வேறு துன்பங்களால், பயம், கவலைகளால், நோய்பிணி, தீமைகளால், விபத்துகளால், பெரும் இயற்கை உற்பாதங்களால், இயற்கை அழிவுகளால் அல்லல் படுகிறார்களே, நாம் அவர்களால் உதவி செய்ய முடியவில்லையே என்று நினைந்து இறைவனிடத்திலே பச்சாதாபப்பட்டு அவர்களுக்காக பிரார்த்தித்து கொண்டே இருக்கவும் வேண்டும். வாய்ப்பு கிடைத்த போது நம்மை சூழ்ந்த மனிதரிடத்திலே, உயிர்களிடத்திலே உதவி செய்து கொண்டும் இருக்க வேண்டும். இதுதான் ஈரமும் அன்பும் கொண்டு வாழ்தல். இப்படி ஈரமும் அன்பும் கொண்டு இனிய அருளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகையினால அருள் பெறுவதற்கு இதுதான் வழி. அப்படி அருளை அதுதான் என்னுடைய, அப்படி பெற்றேன், அதுதான் என்னுடைய மார்க்கமாக இரவாத சன்மார்க்கமாக இருக்கிறது தோழி. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மார்க்கங்களும் மரணத்தில் போய் முடிந்து விடுகின்றன. எல்லோருமே உடலை இழந்து விடுகிறார்கள். வாழ்வு இல்லாமல் காற்றோடு காற்றாக, வெளியோடு வெளியாக கலந்து போய் விடுகிறார்கள். ஆனால் என்னுடைய மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கமானது இரவாத வாழ்வை தரக்கூடியது. உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமாகி சுத்த பிரணவ தேகத்தோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இரவா பெருவாழ்வை பெற்ற மார்க்கமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலக தோழிகளாகிய என்னுடைய சன்மார்க்க தோழிகளே என்று வள்ளல் பெருமான் அறிவுறுத்துகின்றார். அதற்கு என்ன வழி என்றால், காரமும் மிகுபுலி சாரமும் துவர்ப்பும் கைப்போடை உப்போடை கசப்போடை கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே, அந்தோ ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி வந்து என்று சொல்கின்றார். ஆகையினால நீ உலகத்தில் இந்த காரசாரம் மிகுந்த புளிப்பு, துவர்ப்பு, உப்பு, இனிப்பு, கசப்பு, இப்படி 6 சுவை உணவுகளை விதவிதமா செய்து அந்த ஊரமுது என்றால் உடம்புல ஊறி நோய் தீமையை தரக்கூடிய அந்த உலக உணவாகிய அமுதங்களை உண்டு நீ இறந்து போகாதே, ஒளிந்து போகாதே, நோயை பெருக்கி ஒரு நாள் இறந்து போகாதே. நீ ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு வாழ வருவாயாக. ஆரமுது என்பது எங்கும் நிரம்பி இருக்கக்கூடியது, என்றைக்கும் அழியாது. அது ஆறுதல் என்றால் எங்கும் நிறைந்து இருக்கிறது அந்த அருட்பெருஞ்சோதியாகிய இறை அமுது. அது நம்முள்ளும் சிறநெடு தளத்திலே இருக்கின்றது. அதை அறிந்து உணர்ந்து அதை பெற்று அதை உண்டு கழித்து நாம் எப்போதும் அருட்பெருஞ்சோதி மயமாக, கடவுள் மயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் தன்னையே நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். அதனால்தான் இறைவனுக்கு தியாகராஜன் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள். தியாகராஜன் என்றால் தன்னையே தன்னுடைய
அடியவருக்கு தந்து விடுவது. அதான் தன்னுடைய உடம்பையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்து விடுவது. அதான் வள்ளல் பெருமான் சொல்றார், என்னுடைய உடல் பொருள் ஆதியெல்லாம் எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆதியெல்லாம் ஓந்தலைக்கே அளிப்பாய், வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய், என் கண்ணுண்மணியே, என் குருமணியே, மாணிக்க மணியே, ஞான நன்மணியே, நவமணியே, பொன்மணியே, நடராஜ மணியே என்று போற்றுகின்றார். படமுடியாது இனித்துயரம் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயன் தீர்த்து இப்பொழுதே என் உடல் பொருள் ஆவியெல்லாம் எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆதியெல்லாம் எனக்கு அளிப்பாய், உவந்தனைக்கே அளிப்பாய், வடலூர் சிற்றம்பலத்தை வாழ்வாய், என் கண்ணுண்மணியே, என் குருமணியே, மாணிக்க மணியே, நவமணியே, ஞான நன்மணியே, பொன்மணியே, நடராஜ மணியே என்று வள்ளல் பெருமான் இறைவனை இறைவனை வேண்டிக் கொள்கின்றார். என்னுடைய அழிந்து பட்டு போகக்கூடிய இந்த சாதாரண தூள தேகம், அடங்கக்கூடிய சூக்கும தேகம் என்ற சொல்லக்கூடிய அந்த அனித்திய உயிர், அதில் இருக்கக்கூடிய அனித்திய மனோ சிந்தனையாகிய அறிவு நிலைகள், அடுத்து விளங்கக்கூடிய அருவமாகிய அந்த ஆன்ம நிலை, இவைகளெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய நித்தியமாகிய ஆன்மாவாகிய ஞான தேகத்தையும் உன்னுடைய நித்திய சூக்கும தேகமாகிய பிரணவ தேகத்தையும் உன்னுடைய நித்திய தூள தேகமாகிய சுத்த தேகத்தையும் எனக்கு தந்து, கற்பூர மனங்கமனம் அந்த சுத்த தேகத்தின் தந்து என்னை வாழ்விக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டி அதை பெற்றுக்கொண்டு நாமும் அதை பெற்றுக்கொண்டும் வாழும் முகமாகத்தான் இந்த பாடலை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதனால அப்படிப்பட்ட அந்த பெருவாழ்வை எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடி அடி பந்து என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இந்த பாடல்களில் 10 பாடல்கள் இருக்கு. 10 பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல்கள். அதுலதான் இது ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. என்னுடைய மார்க்கமானது இரவாத மார்க்கம், உலக மார்க்கங்கள் போல செத்து போற மார்க்கம் கிடையாது, இறந்து போக மார்க்கம் கிடையாது. உலக சமய மத நெறிகள் எந்த மார்க்கங்கள் சென்றால் எல்லோரும் இறந்து போய் விடுவார்கள், உடலை இழந்து போய் விடுவார்கள். ஆனால் இறைவன் அளித்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தயவு நெறியில் மட்டும் மனிதன் மன்னி நிதமும் பேரின்ப சித்தியோடு கடவுள் மயமாகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதற்கு காரமும் மிகுபுலி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுதுண்டு நீ ஒளிந்து விடாதே, ஒளியாது அந்தோ என்னோடு சேர்ந்து ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்க ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, வெங்கேத மரணத்தை விடுவித்து விட்டேன், விச்சையெல்லாம் கற்றேன் என் இச்சையின் வண்ணம். கொடிய துன்பத்தை தரக்கூடிய மரணத்தை எல்லாம் நான் விடுத்து விட்டேன். எல்லா ஆற்றலையும், விச்சை என்றால் எல்லா அருள் ஆற்றலையும் தரக்கூடிய கலையை நான் கற்றுக்கொண்டேன் என்னுடைய விருப்பப்படி. வெங்கேத மரணத்தை விடுவித்து விட்டேன், விச்சையில் எல்லாம் கற்றுக்கொண்டேன் இச்சையின் வண்ணம். எங்கேயும் ஆடுதற்கு எங்கேயும் நான் எங்கேயும் இருந்து நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என் தோழி, என் மொழி சத்தியம், என்னுடைய இந்த மொழிகள் எல்லாம் சத்தியமானது, பொய் கதை, ஏதோ கவிதைக்காக பாடுகிறேன், பாட்டுக்காக எழுதி வைக்கிறேன் என்று நினைத்து விடாதே. எங்கேயும் ஆடுதற்கு எய்தினேன் தோழி, என் மொழி சத்தியம், என்னோடும் கூடி இங்கே கழிப்பது நன்று. ஆகையினால என்னோடு கூடி நீ வாழ்வாயானால் பேரின்பமாகிய கழிப்பை அடைவாயாக. அப்படி அல்லாமல் இந்த உலகோ உன்னை ஏத குழியில் இழுக்கும். இந்த உலகத்துல சார்ந்து போனேன்னா உன்னைய ஏத குழினா குற்றம் நிறைந்த மரணத்தில் போய் தள்ளி விடும். அதான் ஏத குழி என்பது. அதான் கேதம்னு சொல்றாங்க. கேதம்னா மரணம். ஏதம் என்ற ஏதத்தை தான் கேதம் என்று சொல்கிறார். குற்றம், இறப்பு ஒரு குற்றம், அது ஒரு நோய், அந்த ஏத குழியில் தள்ளும். ஆகையினால அங்கே பாராதே, இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாதே, அங்கே பாராதே, நீ ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்றும் பாடுகின்றார். தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார், தாமுல நான் சாதலை தவிர்த்து. இந்த உலகத்தாரெல்லாம் தப்பு செய்து தப்பா வாழ்ந்து விட்டு மரணத்திற்கே துணிந்து செத்து போய் விடுகிறார். மரணத்துக்கே துணிந்து வாழ்கின்றார்களாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே. அதான் தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார், தாமுலன். அப்படி சாவை துணிந்து ஏற்றுக்கொண்டு செத்து
இந்த மனிதர்கள் எல்லாம் வெட்கப்படும்படியாக நான் சாதலை தவிர்த்து வாழ்கின்றேன். எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன். எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் இருந்து வாழக்கூடிய நிலையை நான் பெற்றிருக்கிறேன். என் தோழி வாழி நீ என்னோடு கூடி துப்பாலை விளங்கிய சுத்த சன்மார்க்க ஜோதி என்று ஓதிய வீதியை விட்டு அப்பாலே போகாமல் ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதிய கண்டு ஆடேடி வந்து என்று சொல்கிறேன். ஆகையினால என்னுடைய சொல்லை கேட்டு துப்பாலேன நல்ல தன்மையை நமக்கு தரக்கூடிய, இரக்கத்தை தரக்கூடிய, அருளை பெற்று தரக்கூடிய சுத்த சன்மார்க்க ஜோதி என்று ஓதிய அந்த அருள் வீதியை விட்டு விலகாமல் இந்த உலக சுகபோகங்களில் போய் அழிந்து விடாமல் என்னோடு சேர்ந்து அருட்பெருஞ்சோதி கண்டு விளையாடி வருவாயாக, வாழ்ந்து வருவாயாக என்று நம்ம எல்லாம் வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, சதுமறை ஆகமம் சாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வனம் சரிய கிரிய யோகம் ஞானம் இந்த மாதிரி எல்லாமே 4 கொடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் சந்தை படிப்பு, வியாபார படிப்புன்றார். அவைகளை படித்து கொண்டு அந்தந்த வேலைகளை செய்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்விகளும் அப்படித்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய படிப்புகள், பலவித பட்டங்கள், படிப்புகள்லாம் படிக்கிறோம். அந்த படிப்பால் இந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை செய்தால் இந்த சம்பளம் கிடைக்கும். அதான் சந்தை படிப்பு, வியாபார படிப்பு, பிசினஸ் படிப்பு. அப்படி படித்தால் கூட வேலை கிடைக்காத நிலைதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற. ஆகையினால சதுமறை ஆகமம் சாத்திரம் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்கள் முதற்கொண்டு விஞ்ஞான படிப்பு வரைக்கும் எல்லாமே சந்தை படிப்பு தான், வியாபார படிப்பு தான். அது நம் சொந்த படிப்பாக இருக்காது. ஆகையினால விதுநெறி சுத்த சன்மார்க்கத்தில் சாகாத வித்தையை கற்றன். ஆகையினால அமுத நெறியாகிய சுத்த சன்மார்க்கத்தில் நான் சாகாத வித்தையை கற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். உத்தரம் என்னும் ஓர் பொதுவளர் திசை நோக்கி வந்தேன். வடக்கு திசையாகிய அந்த உத்தரம் என்று சொல்லக்கூடிய வடக்கு திசையை நோக்கினேன். அங்கிருந்து அங்கேதான் அண்டவெளியில துருவ நட்சத்திரம் இருந்து கொண்டு அண்டவெளியில் இருக்கக்கூடிய அத்தனை உலகங்களையும், அத்தனை உயிர்களையும், அத்தனை பொருள்களையும் தன் வசம் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. ஆயினால் அது பொது வளர் திசை என்று சொல்லப்படுகிறது. அந்த பொது வளர் திசை நோக்கி வந்தேன். என்றும் பொன்றாமை வேண்டிடில் என்றைக்கும் அழியாமையா இருந்து வாழ வேண்டும் என்றால் என்னோடு சேர்ந்து கொண்டு அது இதுன இந்த உலக சூழலில் போய் அழிந்து கொண்டு இருக்காது. அருட்பெருஞ்சோதியை உன்னுள் கண்டு தளத்திலே கண்டு அந்த அனுபவத்தை எண்ணம் சொல் செயலில் நிரப்பிக் கொண்டு இந்த உலகத்தில் ஈரமும் அன்பும் செய்து கொண்டு, ஜீவகாரணியம் செய்து கொண்டு, சத்திசாரம் பரோகாரம் செய்து கொண்டு எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பாயாக என்று வள்ளல் பெருமான் இந்த பாடல்கள் மூலமாக இந்த உலகத்தாரை எல்லாம் அழைக்கின்றார். ஆகையினால அப்படிப்பட்ட அற்புதமான கடவுள் உண்மையையும் ஆன்ம உண்மையையும் மனித வாழ்க்கையின் உண்மையையும் நமக்கு எடுத்து காட்டுகின்ற உயர்ந்த வேதமாகிய சமரச சுத்த சன்மார்க்கத்தின் வேதமாகிய வள்ளல் பெருமான் அருள் இருக்கக்கூடிய திரு அருட்பா, அந்த திரு அருட்பாவிலே தான் இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் தான் அதற்கு மரணமில்லா பெருவாழ்வை பெற்று கடவுளை போல் வாழக்கூடிய, கடவுளே நம்மை நமக்கு தந்து வாழ்விக்கக்கூடிய அருள் ஆற்றல் மிக்க பாடல்களை தந்ததினால்தான் வள்ளல் பெருமான் அந்த சிதம்பரம் ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளிய பாடல்களுக்கு திரு அருட்பா என்ற பெயர் கிடைத்தது. உலகத்தில் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பாடல்களை பாடினால் அவர்களுக்கெல்லாம் வேறு வேறு பெயர்கள் தான் அமைந்தது. ஆனால் வள்ளல் பெருமான் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் பாடி அருளிய பாடல்களுக்கு மட்டும்தான் திரு அருட்பா என்ற பெயர் இயற்கையிலே அமைந்தது. அதனால் அப்படிப்பட்ட அருள் ஆற்றல் மிக்க இந்த வள்ளல் பெருமானுடைய இந்த பாடல்கள் எல்லாம் செய்தி அளவிலையாவது இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு பெறுதல் வேண்டும். அதற்காகத்தான் இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இல்லாவிட்டால் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைத்து இழைத்து துன்பப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும். அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் இறைவனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும். அதற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறிக்கு வாருங்கள். வடலூர் திருத்தலத்தை தரிசனம் செய்யுங்கள். அருட்பெருஞ்சோதியை தரிசனம் செய்யுங்கள். புறத்திலே தரிசனம் செய்வது மட்டும் அல்லாமல்
நம்முடைய சிவனிடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசனம் செய்து உண்மையாக வாழ்தல் வேண்டும். புறத்தில் இருக்கின்ற கோயில்கள் எல்லாம், வடலூர் ஞான சபையெல்லாம் ஒரு மாதிரி தான். மாதிரியை வைத்து கொண்டு நமக்குள் இறைவன் விளங்கக்கூடிய அந்த தரிசனத்தை பெற்று வாழ வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பாரத புண்ணிய பெருநாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் யந்திர மந்திர தந்திர தத்துவங்கள் நிறைந்த திருக்கோயில்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால மனிதன் அப்படிப்பட்ட அருள் நிலையை பெற்று வாழ வேண்டும். அருட்பிரகாச வடிவோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதை முதலாக இந்த மனித குலத்திலேயே முதலாக சாகா மனிதனாக எத்தனையோ கோடி காலங்கள்ல முதலாக சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான் முதலாக சாகாத மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் சொல்லி, அதை திருவருட்பாவிலே ஆயிரம் பாடல்களை கண்டு கொள்ளலாம். அதற்கான பிரமாணங்கள் இருக்கிறது என்பதையும், அறிவியல் பூர்வமாக அடையக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டு நாம் இறைவனுடைய அருளை பெற்று அவரையே பெற்று கொண்டு மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வோமாக. மனித குலம் மண்ணி நிதமும் நிலைத்த இன்பத்தோடு வாழ வர வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அழைக்கின்றார். அதனால் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய அந்த அருள் செய்தியை உங்களிடத்திலே இன்றைக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை நல்கிய எல்லாம் வல்ல அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெருங்கருணைக்கும், சர்க்குருவாகிய சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகளின் திருவருள் பெரும் கருணைக்கும், எங்களுக்கு கண்கண்ட சர்க்குருவாக விளங்கி எங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய பெருமையெல்லாம் எடுத்து காட்டிய திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமானுடைய திவ்ய தயவு திருவடிகளின் வாழ்த்தி வணங்கி, இதை கேட்ட அத்தனை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்றும், பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துகள், பேராபத்துக்கள், மரண வாதனையற்ற பெருவாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, என அடுத்தார் சுகம் வாய்ந்திரல் வேண்டும், எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும், எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். இந்த வாசகம் அத்தனையும் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே இறைவனிடத்திலே வேண்டிய வேண்டுகை வாசகங்கள் தான். அந்த வாசகத்தையே வேண்டி நாமும் இந்த உலகமும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தயவு. வணக்கம் ஐயா, நிறைவு செய்தாச்சு. சிவாயனம் ஐயா. ஐயா, உங்க உரையில இருந்து நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டோம். நிறைய தெரியாத விஷயங்கள் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற சின்ன பசங்களானா இருக்கட்டும், பெரியவங்களானா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல வழிமுறையா திருவருட்பா இருக்கும் அப்படின்றத ரொம்ப எளிய முறையில சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, உரையை முடிச்சுக்கலாங்க ஐயா, கிளாஸ். சிவாயனம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.